ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு மே 17 மண்டே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷ் சைடில் இருக்குது. ஓகே, ஸோ நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த லைன் மீன் நம்ம ஃப்ரைடே மார்க் பண்ணி இந்த லைனு இந்த 32,403. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது 32,435. ஸோ இந்த லைனை தாண்டி நிற்கும்போது இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இன்னைக்கு புல்லிஷ்னு சொல்லிட்டு ஓகேவா. கரெக்டு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியிருந்தேன். எத்தனை மணிக்கு? 9:18க்கு 9:18க்கு 32,511. 9:18 இந்த மாதிரி இந்த இடத்துல வாங்கினேன், பை பண்ணேன். 9:18ல் 32,511 பை பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த இதை தாண்டி கீழே வராது, மேலே தான் போகுன்ட்டு பை பண்ணேன். இது என்ட்ரி, இந்த இடத்துல என்ட்ரியாக பிளான் பண்ணேன். அதே மாதிரி எங்கே எக்ஸிட் ஆகும்னா, ஒன்று இங்கே மார்க்கெட் ரிட்டர்ன் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். ஸோ எனக்கு தெரியும் இதுக்கு அப்புறம் மேலே போயிடுச்சு. அகைன் இந்த இடத்துல மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும், திருப்பி சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் சப்போர்ட் தொட்டு திருப்பி மேலே தான் போகும். இந்த லைனை தொட்டு தான் போகும் மார்க்கெட் போகும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 9:34க்கு கரெக்டாக இப்போ நான் 32,725 எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகலாம், மேபி ரிட்டர்ன் ஆகலாம். ரிட்டர்ன் ஆனால் திருப்பி இங்கே தான் வரும், நம்ம அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த லைன் டச் பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். எக்ஸிட் ஆகிட்டோம்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5,300 இருக்குது. நம்மளுக்கு இது போதும். ஆனால் மார்க்கெட்டு இதை தாண்டி மேலே போக சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நிஃப்டியும் இந்த எல்லோ லைன் மார்க் இருக்க பாருங்க, இந்த லைன் திரும்பி 9:34க்கு கீழே இருந்த மாதிரி இருந்துச்சு, கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு. மேபி இது திருப்பி மார்க்கெட் மேபி ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ இதை தாண்டி போகணும்னு எனக்கு தெரியாது, போகுமா போகாதுன்ட்டு. பட் ஆனால் இது கண்டிப்பாக தொடர்ந்து தெரியும். நான் இது தொடுறதுக்கு முன்னாடி இது 9:34க்கு வந்துட்டேன். பணம் 32,725. ஓகேவா. நம்ம மார்க் பண்ணது இதுதான். ஓகே, இப்போ மார்க்கெட் பாருங்கள். இது 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 வந்து நிஃப்டி இண்டெக்ஸு. நம்ம பார்க்குறது ஃபியூச்சர் பார்க்கணும், இங்கே தான் பார்க்கணும். ஓகேவா. இதே மாதிரி இந்த இடத்துல இங்கே தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த லைனை தாண்டினா மார்க்கெட் பை பண்ணணும், இங்கே எக்ஸிட் ஆகணுன்ட்டு. இன்னும் கொஞ்சம் கூட போகலாம். ஆனால் இதுதான் அசட்டிங், இப்போ அண்டர்லைங் அசட் இது நிஃப்டி பேங்க், நிஃப்டி பேங்க் இதை தான் பார்க்கணும். எனக்குமே பாருங்கள் இது தாண்டது ரொம்ப கஷ்டப்படும், இது டைம் எடுத்துக்கலாம். ஆனால் இதை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகும். பாருங்க, மேலே தாண்டிடுச்சு. இன்னுமே 725லேருந்து 770 நல்ல ப்ராஃபிட் தான் இன்னைக்கு. ஓகே, நம்ம அப்பப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். மேலே போகவும் போகாது, அதை யாரையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, யாராலையும் 100% சொல்ல முடியாது. ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ணிடணும். அதாவது ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் வரணும். அதுக்காக 100 வந்தாலும் ப்ராஃபிட் பண்ணிட்டு 1000 லாஸ் ஆகக்கூடாது. நம்ம பிளான் பண்ணது இங்கே தான். ஸோ அதே மாதிரி எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகே, அடுத்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா இது இந்த 14,800 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. இந்த ட்ரெண்டிங் கண்டினியூ ஆனால். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இன்னும் லைன் ட்ரா பண்ணல, எங்கே சப்போர்ட் இருக்கும் பார்ப்போம். ஃபியூச்சர் ட்ரேடிங் ரொம்ப ரிஸ்க்கு, ஹை ரிவார்டு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வெயிட் லாங்கில் போயிருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். பட் ஆனால் இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டே கிடையாது. நீங்கள் என்ன எடுத்து பாருங்கள், ஒன் டே சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எங்கிட்டு போகுதுன்னே தெரியவே தெரியாது. யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா. மேபி இதை தாண்டி கொஞ்சம் இங்கே இந்த கேண்டில் தாண்டி மேலே போகும்போது புல்லிஷ் கண்டினியூவாக பிளான் பண்ணலாம். அது வரைக்குமே
வாலடைல் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட் தான் அது. பாருங்க, மேல ஏறும்போது இந்த இடத்துல ட்ராப் ஆயிரும். நெறைய பேர் இங்கலாம் பை பண்ணுவாங்க. டப்புன்னு கீழ இறங்கி 2 கேண்டில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேல போக சான்ஸ் அதிகமா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இந்த இடத்துல திருப்பியும் மே இந்த இந்த எல்லோ லைன தொடுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்படி வந்துச்சுன்னா நீங்க பை பண்ணிக்கலாம். ஆனா இது இந்த இந்த இடத்துல இந்த எல்லோ லைன் நான் மார்க் பண்ணியிருக்கிறது, இத தாண்டி மேல போனா தான் மேல இருந்தாலே மார்க்கெட் புல்லிஷ் தான் இன்னைக்கு. இதுவரைக்கும் இருந்தாலும். தொட்டுட்டு கூட ரிட்டர்ன் ஆகலாம். பாருங்க, அழகா சப்போர்ட் எடுத்துக்குது. அதே மாரி இந்தியா விக்ஸும் பாருங்க, நம்ம 19ல இருக்குது. அதே மாரி பேங்க் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 32,718. ஆனா 718, 777. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் அதே மாரி நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, அண்டர்லைங் பிரைஸோட கொஞ்சம் கூடவே இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா புல்லிஷ் சைடுன்னு நம்ம கொஞ்சம் பிரெடிக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நிஃப்டி நல்லா போகுது. பாருங்க அழகா சப்போர்ட். இந்த இடத்துல பை பண்ணிட்டு நீங்க ஸ்டாப் லாஸ் இங்க கீழ வைக்கலாம். பட் ஆனா இது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட் நல்லாவே மேலே இருக்குது. எனி டைம் ரிட்டர்ன் ஆகலாம். மார்க்கெட் கண்டிஷன் அப்படி இப்ப இந்த கொஞ்ச நாள்ல. பாருங்க கிரீன் கேண்டில் இங்க கேண்டில் இவ்வளோ பெரிய கேண்டில் விழுந்தாலும் பயப்படக்கூட தேவையில்ல. இதுவரைக்கும் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் தான். ஆனா இந்த பாருங்க இந்த இந்த கிரீன் கேண்டில்ல இந்த ரெட் கேண்டில் ஃபுல்லா மூடிருச்சா, அப்ப நீங்க இந்த இடத்துல என்கல்ஃபிங் பண்ணிருச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் இங்க ஏறுனா மட்டும் தான் என்ட்ரி ஆகணும். இல்லன்னா இதுதான் இன்னைக்கு இந்த இதா இருக்கும். இ இ இ அடுத்த 2 அடுத்த 2 கிரீன் கேண்டில் வந்தா மீன் பை சைடா கால் பைக்கா போயக்கூடாது. இந்த இந்த ரெட் கேண்டில மேல தாண்டி போனா தான் திருப்பியும் என்ட்ரி ஆகணும். அதுவரைக்கும் என்ட்ரி ஆகக்கூடாது. வெயிட் பண்ணணும். பொறுமையா இருக்கணும். இப்ப பாருங்க, நீங்க அவசரப்பட்டு இந்த இடத்துல பை பை பண்ணாங்கன்னா பாருங்க, மேல நல்ல ஒரு கிரீன் கேண்டில் குடுத்து, அழகா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. நெறைய பேர் போட்டிருப்பாங்க. அப்படியே ஹிட் ஆயிரும். மார்க்கெட் அப்படிதான். புல்லிஷா இருந்தாலும் ஒரே இது அப்படியே போயிட்டே இருக்காது. கன்டின்யூ ஆயிட்டே இருக்காது. நம்மள மாரி ஃப்ரெஷரா வந்து நியூ கம்மர் வராங்கன்னா மார்க்கெட்டுக்கு, பாருங்க இந்த 2, 3 கேண்டில பார்த்தீங்கன்னா, இங்க இங்க போய் வாங்குவாங்க. இங்க வாங்குனோனே இங்க அப்படியே இறங்கும்போது, இந்த இடத்துல வாங்குவாங்க. அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் இறங்கும்போது பயந்துட்டு வெளிய வந்துருவாங்க. அதே மாரி பாருங்க, இங்க இந்த இந்த கேண்டில் கிரீன் வந்தோனே என்ட்ரி எடுப்பாங்க. அழகா அங்க பாருங்க ஸ்டாப் லாஸ் அண்டிம்பாங்க. அழகா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு அழகா திருப்பி மேல போகும். இந்த இடத்துல தான் வாங்கணும். நெறைய நெறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்துல வாங்குனா தான் மார்க்கெட் உங்களுக்கு என்னைக்குமே ரிட்ரேஸ்மென்ட் பண்ண விட்டுட்டு தான் மார்க்கெட் எடுக்கணும். சும்மா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு என்ட்ரி எடுத்துறக்கூடாது. இன்னுமே சரி, இந்த மார்க்கெட்ட பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் பை சைடு போணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி 9:48 9:50 ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு ட்ரேடிங்க்கு ஓகே. நம்ம பார்த்துக்குவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ப எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, அழகா திருப்பி சப்போர்ட் எடுத்துக்குது. இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லுவாங்க, இது டோஜி சொல்லுவாங்க இந்த இடத்துல. இந்த தாண்டி மேல போனா மார்க்கெட்டுக்கு மேல போலாம். இல்லன்னா இத தாண்டி கீழ இருக்கிற மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகலாம். ஏன்னா, டோஜி சிம்பிள் எங்க விழுது முக்கியம். எல்லா இடத்துலயும் விழுந்தாலும் நம்பக்கூடாது. அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல டோஜி விழுந்தா தான் அத நம்ம கேர் பண்ணிக்கணும். இல்லன்னா கேர் பண்ணிக்க தேவையில்ல. எல்லா இடத்துலயும் சரி. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல தான் அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லாம் ஒர்க் அவுட் ஆகும். மித்த எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகாது. சின்ன சின்ன மைனர், மேஜர் சின்ன சின்ன மைனர் மைனர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. மேஜரா எந்த இடத்துல இருக்குதோ, அங்க தான் அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேட்டு எந்த வீடியோ போட்டாலும் வரும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். பை.